இந்த ட்ரிப்பில் ஆல்மோஸ்ட் முன்னாடி பேசுகிறாங்க எல்லாருமே நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேசிட்டாங்க. நான் ரொம்ப டீட்டெயிலாக போவேனான்னு பார்க்குறேன். ஒரு 3 ஹைலைட்டு இந்த ட்ரிப்லேயே. அக்காமடேஷன் வந்து அன்பீட்டபிள் சார். நான் வெளியே தங்கியிருக்கேன், வந்திருக்கேன். எந்த இடத்துலையுமே வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. இது வந்து இந்த ஏன்னா இவ்வளோ ஒஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, இது சரியில்லை, பெட்டராக பண்ணிக்கலாமான்னு தோணவே இல்லை. ரொம்ப நாள் அக்காமடேஷன். நம்ம தனியாக போயிருந்தா நம்ம தனியாக ஃபேமிலியோட போனால் எப்படி அக்காமடேட் பண்ணணுமோ அந்த மாதிரி அக்காமடேஷன் கொடுத்தாங்க. அது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். 2வது ஃபுட்டு சார். ஃபுட்டு வந்து நானும் ஒரே ஒரு நாள் உங்களோட பிரிஞ்சிருக்க சூழ்நிலை ஒரு ஃப்ளைட்டில் நாங்கள் திருப்பி வந்தோம். அது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு வேளை எங்களால் மேனேஜ் பண்ண முடியல. ஒரு ஃபுட்டு கிடைக்கல சார். ஜிபே இல்லைங்கிறான். 500 நோட்ஸ் வாங்க மாட்டேங்கிறான். இந்தியாவோட 100 ரூபா தவிர வேறு வாங்க மாட்டேன். பசிக்குது சார், கை ஃபுல்லாக காசுக்கு சார், சாப்பிட முடியல சார். ஒரு ஸ்டேஜ் தான். அப்போ தான் நமக்கு அது உணர முடியுது. இப்போ இவங்க எப்படி ஒரு ஃபுட்டு இவங்க கொடுக்குறாங்க, நல்ல ஃபுட்டு. மத்தியானம் வந்த உடனே எனக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப அன்பீட்டபிளாக இருக்குது. இன்னொரு விஷயத்த வந்து நல்லா பாருங்கள், தண்ணி சார். இவங்க தண்ணியை வந்து நாங்கள் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். 1000 பேர் 2000 பேர் மினிஸ்டர் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம எங்கே அடி வாங்குவோம் நல்லா தெரியும் சார். அதே மாதிரி பிளான் பி வச்சுருப்போம். ஒரு டீம் நம்ம பின்னாடி ஒர்க் பண்ணோம், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது மாதிரி நடக்கும். பட் இவங்க சின்ன ப்ரோக்ராம் இருந்தால் கூட அதை வந்து கரெக்டாக கணிச்சு தண்ணி வந்து நாங்களே சொல்லும்போது 3 பாக்கெட் மேலே கொடுக்காது, கேட்டால் இல்லைன்னு சொல்லி அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். இவங்க லிமிட் பண்ணவே இல்லை சார். நீங்கள் நிறைய இடத்துல நான் பார்த்தேன், தண்ணியை வந்து விஷயத்துக்கு கொடுத்தாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 2 பாக்கெட் தான், 2 பாக்கெட்லாம் சொல்லவே இல்லை. அது பேர் நம்ம இதில் வச்சோம். அது ஒரு அன்பீட்டபிளாக அது வந்து என்ன சொல்கிறது தெரியல எனக்கு. எப்படி இவங்களாம் அதை மேனேஜ் பண்ண முடியும்னு தெரியல. யாருக்கும் அதை மறுக்கவே இல்லை. அது ஒரு பெரிய நான் பார்க்குற விஷயமா தோணுது. வாழைப்பழம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரிமார்க்கபுளான ஒரு ட்ரிப்பு சார் இது. அதே மாதிரி இந்த டீம் இருக்குது பாருங்க, உங்கள் டீமு ரொம்ப நம்ம டீமில் எல்லாருமே இந்த சின்ன பசங்களாக இருந்தால் கூட ரொம்ப பக்குவமாக இருந்ததுனால யாருமே வந்து அந்த ஒரு அசோசியாவை ஃபீல் பண்ணலை. யாருமே வந்து நிறைய இதில் பார்த்தா ஏதாவது ஒரு பிச்சுட்டு போவோம். எங்கேயாவது ஒரு முரண்பாடு இருக்கும். இங்கேயுமே சில முரண்பாடுகள் இருக்குது, சில உடல் வலிகள் இருக்குது, சில பொருட்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதை கிரும் பண்ணிக்கணும் சார். ஆனால் இது ஒரு காலம் தப்பே இல்லை, இது எல்லாமே 100% பெட்டர் அப்படின்னு சொல்லும்போது சில சின்ன விஷயங்கள் இருக்குது, சில இடர்பாடுகள் இருக்குது, உபாதைகள் இருக்குது. அது நம்ம வரும் காலங்களில் அவங்க கிரும் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கோலை நம்ம எல்லாருமே அச்சீவ் பண்ணோம். எந்த விதமான பெரிய இடர்பாடுகளோ பெரிய வருத்தங்களோ இல்லாமல். ஏன் காரணம் என்னன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய புரிதல் இருந்தது, எல்லாருக்குமே ஒரு மெச்சூரிட்டி பக்குவம் இருந்தது. அது ஒரு பெரிய காரணம். இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து அசோக் அவங்க டீமு, அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அதை நன்றி சொல்லணும். இன் ஃபியூச்சரில் வந்து இதோட ஒரு நல்ல ப்ரோக்ராம்ஸ் போடுங்க, எல்லோரும் நம்ம வருவோம். இதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு நல்ல ஒரு டீமாக நல்ல ஒரு ப்ரோக்ராமாக இதை அமையும் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி எல்லாருக்கும். உங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி.